ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கேப்சிகம் பன்னீர் கறி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றக்கும், நானோட சர்வ் பண்ணுறக்கும், புலவ் வெரைட்டிஸோட சாப்பிட்றக்கும் இந்த கேப்சிகம் பன்னீர் கறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சிம்பிளான கேப்சிகம் பன்னீர் கறியை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கேப்சிகம் பன்னீர் கறி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பில் கடாய் வச்சிருக்கேங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். 5-6 கிராம்பு சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. 4 தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதோடவே ஒரு கையளவுக்கு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே ஒரு 10-12 முந்திரி வந்து சேர்த்திருக்கேங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல பூசணி விதை வந்து சேர்த்திருக்கேங்க. நான் வீட்லயே நல்லா ட்ரை பண்ணி எடுத்த விதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடைகள்லையும் கிடைக்கும். பூசணிக்காய் விதைன்னு கேட்டீங்கன்னாலே கொடுப்பாங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம விட்டுருவோம். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி வெந்து வரட்டும். எல்லாம் நல்லா சுண்டி தக்காளி இந்த அளவுக்கு நல்லா ட்ரையா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தண்ணி தேவைப்பட்டா ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சிருக்கேங்க. கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான உடனேயே 1 டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த ஆயிலையே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே மிக்ஸி ஜாரை அலசி 1 கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுருவோம். இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வர அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி நல்லா கிரேவி வந்து திக்காயிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு 1/4 கப் போல பால் வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம நார்மலா வீட்டில் யூஸ் பண்ற பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க தேங்காய் பால் இருந்தா கூட ஒரு 1/4 கப் போல சேர்த்துக்கலாம். பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இதோடவே 2 கேப்சிகமை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கேப்சிகமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 300 கிராம் அளவு இருக்கிற மாதிரி பன்னீர் வந்து கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன்.
பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதோடவே கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கலாங்க. கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிரேவியை கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போட்டு வச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா சூப்பரா நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருக்குங்க. பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கொஞ்சமா மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேப்சிகம் பன்னீர் கறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் வந்து அணைச்சிட்டேன். சப்பாத்தியோட வச்சு சர்வ் பண்ணுறக்கும், நானோட வச்சு சர்வ் பண்ணுறக்கும், புலாவ் வெரைட்டிஸோட வச்சு சர்வ் பண்ணுறக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டே போகாமல் சூப்பரான ஒரு கேப்சிகம் பன்னீர் கறி ரெடிங்க. பன்னீரும் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.